strive to enter by the narrow door. லூக்கா 13:24. இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள். இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, யோவான் 10:9, I am the door. If anyone enters by me, he will be saved. நானே வாயில், என் வழியாக நுழைபவன் மீட்பு பெறுவான். ஆண்டவன் வாசல் அளவில் சிறியது, சாத்தான் வாசல் சாலையில் பெரியது. இயேசு காவியம். நாங்கள் முதலாக மறையுரைகளை 12 வருடங்களுக்கு முன்பு இணையதளத்தில் ஏற்றுகின்ற முதல் கத்தோலிக்க நிகழ்ச்சியாக இருந்த பொழுது இந்த வரிகள்தான் முதலில் விண்ணில் சென்றன. ஆண்டவன் வாசல் அளவில் சிறியது, சாத்தான் வாசல் சாலையில் பெரியது. சிரமம், ஆனால் வருந்தி முயல வேண்டும். இந்த ஹியூமிலியேஷன் என்பது எதிலிருந்து வருகிறது? ஹியூமூஸ் என்ன? மண்ணாங்கட்டி. நான் ஒரு மண்ணாங்கட்டி. தன் சங்கீதமும் தான் சொல்லுகிறது. இறைவா, நான் புழுதிக்கு சமமானவன், என்னை ஒரு பொருட்டாக ஏற்றுக்கொண்ட உமக்கு நன்றி. ஏன் மண்ணாங்கட்டி என்று சொல்றேன்? நான் ஒன்றுமில்லாதவன். அதுதான் ஆண்டவர் முன்னிலையில் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தாழ்ச்சியான நிலை. ஹியூமூஸ். ஆண்டவன் வாசல் அளவில் சிறியது, சாத்தான் வாசல் சாலையில் பெரியது. Half of the confusion in the world comes from not knowing how little we need. நமது தேவை எவ்வளவு சிறிது என உணராததே இவ்வுலகில் பாதி குழப்பத்துக்கு காரணம். ஷீலா மதர் தத்து எடுத்துக்கொண்ட அநேக பிள்ளைகளில் ஒருவன் சாமிநாதன் என்று அவருக்கு பெயர். இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் ஆசை, பிறந்த நாளைக்கு என்ன வேணும், அது கம்மல் வேணும், அது வேணும், இது வேணும், செருப்பு வேணும், கொடை வேணும், சரி எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. இந்த பையனுடைய பிறந்த நாளுக்கு கேட்பாங்க, உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு எல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க, இருக்குது போதும், ஒன்றும் வேண்டாம். சரி, ஏதாவது அத்தியாவசியமாக கேளு, ஒரு சட்டை மட்டும் வாங்கி கொடுங்க போதும். அன்றைக்கு அந்த சின்ன பையனை பார்க்கும்போது பெருமையாக இருந்தது. ஏனென்றால் வழக்கமாக நமக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும் என்று ஆசைப்படுவது தான் மனிதனுடைய மனதின் இயற்கை. இப்போ அந்த பையன் ஒரு கப்ரியல் பிரதராக இருக்கிறான். இவைகள்தான் இந்த அர்ப்பணத்துக்கும் இந்த தியாகத்திற்கும் அடிகோலாக இருப்பது. என்னுடைய தேவைகளை நான் குறைத்துக்கொள், தேவைகளை தேவையான சமயத்தில் பயன்படுத்து, விரயமாக்காதே. அது எலக்ட்ரிசிட்டியாக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, அல்லது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களாக இருந்தாலும் சரி, பொருட்களை பயன்படுத்து, விரயமாக அவைகள் போகக்கூடாது. இவைகள்தான் இன்று நமக்கு தேவை. நியூஸ் பேப்பர் எடுத்தா கூட படித்து முடிச்சுட்டு அதை பத்திரமா எடுத்து வைக்கிறவர் எத்தனை பேர்? அந்த சேரில் உட்கார வருவாங்க மேரேஜ் கிளாஸ் படிக்கிறதுக்கு. சேர் போட்டபடி இருக்கும், ஃபேன் ஓடினபடி இருக்கும், லைட் எரிஞ்சபடி இருக்கும், டிவியும் ஆஃப் பண்ணாமல் அப்படியே இருக்கும். முடிஞ்சிருச்சு ஃபாதர், கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அங்கேருந்து நான் பார்த்தேன்னா போய் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு சேர் எடுத்து போட்டுட்டு வா, நான் இல்லைன்னா தான் அப்படி இருக்கு. திரும்பி போய் பார்த்தா எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஏன் அது வரக்கூடாதா? அந்த சிறுவத்திலிருந்தே ஏனோ தானோ என்று வளர்ந்த நிலை. எது எப்படி போனால் என்ன, என் வேலை முடிஞ்சால் சரி. நமது தேவை எவ்வளவு சிறிது என்று உணராததை இவ்வுலகில் பாதி குழப்பத்துக்கு காரணம். என் மனமே, இயேசுவின் மனமே, ஒரு மேய்ச்சல் நிலம், அங்கே பசுமைக்கு குறைவில்லை. இயேசுமா காவியம். இயேசு என்னோடு இருக்கும் பொழுது அந்த பசுமைக்கு எந்த குறையும் இருக்காது. இன்னும் சேர்த்து கூட்டி கொடுப்பவர் இறைவன். இந்த பசிலிக்காலேருந்து வின்சென்ட் பால் கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. மிக பெருமையாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு பெரிய ஜெனரேட்டர் வாங்கணும், 8.5 லட்சம். அப்பொழுது நான் பங்கு மக்களிடம் சொன்னேன், என்னிடம் 50,000 ரூபா தான் இருக்குது சேவிங்ஸில்,
அந்த 50,000 ரூபாயை நான் முன்பணமாக அனுப்பியாச்சு, கிர்லோஸ்கர் ஃபேக்ட்ரிக்கு அனுப்பிச்சாச்சு. 8 லட்சம் ஜெனரேட்டர் ஆர்டர் பண்ணிட்டேன். 8 லட்சம் நாம் சேர்க்க வேண்டியது. மக்களுக்கு அறிவித்தேன். கடன்னு வந்துடுச்சு. வந்ததும் அதுதான் மக்களுக்கு பிடித்தது. ஆகவே மக்கள் என்ன விரும்புவார்கள்? கொடுத்த காசு அங்கே செயல்பட்டு விட்டது. அப்போ அதை மந்திரிக்கிறதுக்கு பேராயர் வந்திருந்தார், மைக்கேல் கஸ்ட் வந்திருந்தார். பூசை வச்சுட்டு அப்படியே சர்வீஸ் பக்கம் இறங்கும்போது, ஆண்டவரே இங்கே பக்கத்தில் தான் இருக்குது அந்த ஜெனரேட்டர், கொஞ்சம் மந்திரிங்க. எல்லாம் மந்திரிச்சுட்டு அப்போ உங்களுக்கு வார்த்தை சொல்கிறார், உள்ளவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும் அப்படின்னார். அவங்கள்ட்ட எல்லாம் இருக்குது, இதோ இன்னும் அருமையான ஒரு ஜெனரேட்டர். ஆசீர்வாதம் மேலே மேலே வரும். நீ ஆண்டவருக்காக தாராளமாக இரு, நேரத்தை கொடு, எண்ணத்தை கொடு. ஆசீர்வாதத்தை நீ அளக்க முடியாத அளவுக்கு, எண்ண முடியாத அளவுக்கு வரும். முழுநாள் இருப்போம், செபிப்போம். லார்ட் ஜீசஸ், ஹெல்ப் மீ டு ஆல்வேஸ் ட்ரஸ்ட் இன் யுவர் சேவிங் கிரேஸ், especially when I am tempted and put to the test. Help me to be faithful to you. Give me the courage and strength to resist temptation, especially the temptation to compromise or to be indifferent to your word. ராயேசுவே, உமது மீட்பளிக்கும் கருணையில் எந்நாளும் சிறப்பாக எமது சோதனை வேளையிலும் நம்பிக்கை கொள்ள எமக்கு உதவியருளும். சோதனைகளை வென்று விசுவாசத்தில் உறுதியாயிருக்கவும், சிறப்பாக உமது வார்த்தைக்கு வெதுவெதுப்பாகவும் அசமந்தத்தனமாகவும் இருக்கும் நிலையிலிருந்து எம்மை மீட்டருளும். நீர் எமக்கு காட்டிய விட்டு சென்ற விழுமியங்கள், கற்றுக் கொடுத்த இறை அனுபவங்கள், இவைகளை இன்னும் அதிகமாக நாங்கள் பெற்று அந்த அனுபவத்தின் வாயிலாக உம்மை அறியவும் வருந்தி முயலச் செய்திருளும். இடுக்கமான வழியிலே உம்மை பின்பற்றி வருகின்ற சிலுவை பாதை வழியிலே முகம் சுழிக்காமல், முகம் கோணாமல், முகம் மலர்ச்சியுடன் இவைகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற மன தாராளத்தையும் தியாகத்தையும் தந்தருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். திருவே திருப்பலி பொருள்தனையே உன் திருக்கடல் வணங்கி தருகின்றோம். திருக்கடல் வணங்கி தருகின்றோம். திருவே திருப்பலி பொருள்தனையே உன் திருக்கடல் வணங்கி தருகின்றோம். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.